அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, வார இறுதி அறுவடைங்க. இந்த வாரமும் நாங்க நெறைய அறுவடை பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இத பாருங்க, காராமணி அ நீள நீளமாங்க. ஏறக்குறைய 2 அடி வந்து காய்ச்சிருக்குதுங்க. இது போதுங்க, ஒரு நாள் நம்பளுக்கு பொரியல் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. ருசியும் ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்தது பாகக்காங்க. பாகக்காவும் நீட்ட நீட்டமா நல்லாவே காய்க்குதுங்க. அதையும் எடுத்து வச்சிருக்கேங்க. கத்திரிக்காய் வழக்கம் போல கடிச்சிருக்குங்க. அது இல்லாம மூக்குத்தி அவரையும் கொஞ்சம் கடிச்சிருக்குங்க. அது போதுங்க, நம்ம சாம்பார், பொரியல் வைக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். கொஞ்சோண்டு நம்மளுக்கு அவரைக்காய் இருக்குங்க. சாம்பார் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா, தானா காய்ச்ச பச்சை மிளகா நெறைய இருக்குங்க. நான் சமையலுக்கு வேண்டியத எடுத்து வச்சிருக்கேங்க. கோவக்காய் பாருங்க, எவ்வளோ குண்டு குண்டா எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இதுவும் சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதையும் வாரத்துல ஒரு நாள் நம்ம சமைக்கும்போது, இது ருசியும் நல்லா இருக்குங்க. சில சமயங்கள்ல கோவக்காய் விதைகள் மூலம் வளர்த்தா கசப்பா இருக்குங்க. அதனால நீங்க சின்ன சின்ன தண்டு இருக்கும் இல்லைங்களா? அதாவது அடிப்பகுதி அது யாராவது விளைவிச்சிருந்திருந்தாங்கன்னா, அவங்ககிட்டருந்து ஒரு சின்ன கட்டிங் வாங்கி வளர்த்து பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ருசியா இருக்குங்க. புதினா பாருங்க, நெறைய இருக்குங்க. இந்த வெயிலுக்கு துவையல் பண்ணலான்னு பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. மாடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. நெறைய இருக்குங்க. கீரையும், புதினாவும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சட்னிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரும்பு முருங்கையும் நான் வழக்கம் போல் நெறைய காய்ச்சிருக்கேங்க. சாம்பாருக்காக ஒரு 2டே 2 மட்டும் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. இப்போ தேங்காயும் எனக்கு தேவைப்பட்டது. எங்கள் மரத்துலேயே இருக்குங்க. அதுலேருந்து ஒரு 3 தேங்காய் நான் எடுத்திருக்கேங்க இன்றைக்கி. இந்த வார சமையலுக்கு அது போதுமானதுங்க. இப்படி நம்ம வீட்டில் காய்கறிகளை நம்ம இயற்கையான முறையில் விளைவிக்கணுங்க. இந்த கோடை வெயில்லையும் வெயில் வாட்டி வதைக்குதுங்க. ஆனாலும் எங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் காய்கறி விளைச்சல் நல்லாவே இருக்குங்க. அதாவது தினசரி சமையலுக்கும் தேவையானதை நாங்கள் பறிச்சுக்கிறோம். வார இறுதியிலையும் பறிச்சுக்கிறோங்க. இயற்கையான முறையில் விளைவிக்கிற காய்கறிகள் தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ செயற்கையான எதுவுமே நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் உபயோகிக்காதீங்க. இப்போ மாட்டு எரு அந்த மாதிரி மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு காய்கறி கழிவு எல்லாம் போட்டு ஒரு தொட்டியில் நம்ம விதைகளை ஊனி வைக்கும்போது இயற்கையாகவே அருமையாக விளையுதுங்க. செயற்கையான எந்த பொருளையும் உபயோகிக்காதீங்க. அதே மாதிரி பறித்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்த்துடுங்க. அன்னன்னைக்கு சமையலுக்கு அன்னன்னைக்கு பறிச்சுக்கோங்க. நம்ம இப்படி செய்யும் போதே நம்ம உடல் நலத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு மாடியிலே கிடைச்சிருதுங்க. அந்த மாதிரி நஞ்சு இல்லாத காய்கறிகளை நம்ம வீட்டிலையே மாடி தோட்டத்திலே விளைவிச்சு அருமையான அறுவடை எடுக்கலாங்க. மிக்க நன்றிங்க.